மூலமா வெளிப்படுத்துவோம். ரொம்ப பிரகாசமா போயிடுவோம். சிறப்பாகவே இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து கன்னிராசி. இந்த கன்னிக்கு 10க்கு இந்த 2025 குரு வந்துடுவார் இல்லையா? சரி. இந்த கன்னிக்கு 12க்கு கேது போயிடுவார். 6க்கு ராகு வந்துடுவார். அப்ப ராகு சிறப்பா தானே இருக்காரு, பயம் இல்லையே? இல்லை. அப்ப சனி எங்க போவாரு? உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து உங்க ராசியை பார்ப்பார். உண்மைதானே? இங்க ஒரு விஷயம், சிம்மத்துக்கும் கடகத்திற்கும் நடக்கக்கூடிய சனியினுடைய தாக்குதல் மிதுனத்திற்கோ கன்னிக்கோ ரிஷபத்திற்கோ துலாமிற்கோ பெரிய பாதிப்பை தராது. அப்படி சனி உங்களை பார்வை செய்தாலும் அடிக்கடி நீங்க பெருமாள் வழிபாட பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சனியோட தாக்குதல் உங்களை பெரிதாக தாக்காது. ஏதோ ஒரு விஷயம் மந்தப்படுத்துவது போல, மனைவிக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சிக்கல் வருவது போல, மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு வருவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாமே தவிர பெரிய பாதிப்புகளை தராது. சனிக்கு இடம் கொடுத்த கிரகம் குரு உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் அமர்ந்து இருக்கிறார். அவர் பலமா தானே இருக்காரு. அவரும் கிட்ட போனா தானே பிரச்சனை. அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. குழந்தைகளுக்கு திருமணம், குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம், பொருளாதாரத்துல வளர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஆனா கடனும் உண்டு. கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை கன்னிக்கு சிறப்பாக இருக்காது. அப்ப கடனோடு இருந்தா சிறப்பாக இருக்கும். அப்ப கடனும் இருக்கணும், தொழிலும் இருக்கணும், வாழ்க்கையும் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு சேர செயல்பட்டா ஜெயிச்சிருவோம். அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போங்க. உங்க பக்கத்துல எங்கன இருந்தாலும் சரி, பெருமாளையும் மகாலட்சுமியையும் துளசியும் மல்லிகை பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து துலாம். இந்த துலாம் ராசிக்கு 9ல குரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த 9ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிப்பயணம் இதெல்லாம் பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். இதுவரை கிடைக்காதது. ஏன்னா 8ல போய் இருந்தாரு குரு. பயமா இருந்துச்சு. எல்லாமே பிரச்சனையா இருக்குடா, என்ன பண்ண போறோம்னு தோணுச்சு. இப்ப 8ல இருந்த குரு 9க்கு போயிட்டாரு இல்லையா? உங்களுக்கு இப்ப சனி 6ல இருக்காரு. அதுவும் அற்புதமான இடம் தானே. என்னையே அது பெரிய விஷயமா இருக்கு. குரு மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய உனக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு உங்களுக்கு துலாமுக்கு. இன்னொரு விஷயம், சனி பாதிப்பை தருவார்னா அவர் 6ல இருக்காரு. அதுவும் சிறப்பு தான். இந்த 5ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டாரு இல்லையா? இந்த உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேது போயிட்டார். அதுவும் லாபத்தை தான் தரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், குழந்தைகளால் ஏதாவது சிக்கல் வரும். இது 2 தவிர உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூர்வீக சொத்துக்கள் இருந்தா அதுல கவனமா பார்த்துக்கோங்க. அதை பகிர்ந்தெடுக்கக்கூடிய, பிரித்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். மற்றபடி எல்லா ராசியை விட அற்புதமான காலகட்டத்தில் உங்களுக்கு இப்ப குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் அற்புதமா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் பெருமாளும் மகாலட்சுமியும் தான். அற்புதமா இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து விருச்சிகம். இந்த விருச்சிகத்தை பொறுத்தளவுல சார் இதுவரைக்குமாவது குரு 7ல உட்கார்ந்து கொஞ்சம் எங்களை பார்த்தாரு, இப்ப 8க்கு போயிட்டாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். 7ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு அவரு? கூட்டு தொழில நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரா? ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமா நிறைய விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாரு. பண்ணாரா? இது எல்லாமே சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. 4ல சனி உட்கார்ந்து உங்களை வேலை பார்த்துட்டு போயிட்டாரு. 4ஆம் இடத்துல இருந்த சனி நாடு விட்டு நாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஊரு விட்டு ஊரு போகக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போறக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருச்சு. நான் நிறைய சொல்லுவேன்,
மோட்ச ராசி, காதல் ராசி, நெருப்பு ராசி நிறைய சொல்றீங்களே, இந்த விருச்சிகத்தெல்லாம் மோட்ச ராசின்னு தானே சொல்லுவீங்க. இதுக்கு எங்க இருந்து காதல் வந்துச்சு? காதல் அப்படிங்கிற விஷயத்துல கன்னிய பெருசா சொல்லுவாங்க எல்லாரும். கன்னி ராசி தான் காதல் ராசி, நிறைய பசங்க சுத்துவாங்க, நிறைய பொண்ணுங்க சுத்துவாங்க. ஆனால் பயங்கரமான காதல் ராசினா அந்த விருச்சிகம் தான். விருச்சிகத்தை பற்றிய ஆய்வுகளை நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்ல முகவை டிவி, அஸ்ட்ரோ டிவி, அப்படி வலியடி ஜோதிடம் இதுல போய் பாத்தீங்கன்னாலும் விருச்சிகத்துக்கு அதிகமான பதிவுகள் இருக்கும். இப்ப நிறைய கேட்கறாங்க, விருச்சிகத்துக்கு பதிவே நீங்க போடுறது இல்லையா சார், என்ன சார் விருச்சிக ராசி எல்லாம் விட்டுட்டீங்க. இப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்க, விருச்சிகத்துக்கே போட்டீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பொது பதிவா தான் போட வேண்டியதா இருக்கு. ஆனாலும் விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8, அது கடந்து வந்த பாதை 8 8 இருக்கு. திருமண வாழ்க்கை என்பதே அதிகப்படியான பேருக்கு லவ்வால வந்த வாழ்க்கை. சார் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, கடைசி வரைக்கும் என் புருஷன் என்னோட லவ்வாவே இல்லையே, அவன் என்ன விட இன்னொரு லவ் பண்றானே. என் மனைவி மேல நான் அவ்வளவு பிரியமா லவ் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இல்லையே, அவன் இன்னொருத்தர் லவ் பண்றாள. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளை கட்டுக்கட்டா வருது அதுக்கு. ஆனா உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை வருது, உண்மையாக இல்லாட்டாலும் பிரச்சனை வருது. நம் கணவனுக்கு நேர்மையான மனைவியா இருந்தானா கணவன் நேர்மையானவனா இல்லாம போறான். மனைவிக்கு நேர்மையான கணவனா இருந்தா மனைவி நம்ம சொல்றத கேட்கல, அவ வேற பக்கம் போறான் அப்படிங்கிற பயம் இருக்கு. என்ன சார் வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸுகள் சப்போர்ட்டா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போனா அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் தேவைகளை பூர்த்தி பண்ண சொல்றான். அவன் தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணலாம் போன்னு விட்டுட்டு போயிடலாம். ஒண்ணு அவனுடைய தேவைகள் நானா இருக்கும், இல்லை என்னுடைய பணமா இருக்கும், இல்லை அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி செய்யணும். அப்பதான் என்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். இல்லைன்னா என்கிட்ட வாங்கினதையும் கொடுக்காம என்னைய கழட்டி விட்டு போயிடலாம். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இனிக்கலையே. கணவன் மனைவி வாழ்க்கை தான் சரியா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸும் இனிக்கலையே. சரியான ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே. கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. கொடுத்ததை வாங்க முடியல, வாங்கினதை கொடுக்க முடியல. நம்பிக்கை துரோகங்கள் அதிகமா இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னு புரியல. வாழ்க்கையே ஒரு சூறாவளியா ஓடுது சார். அப்படிதானே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 8ல இருக்கக்கூடிய குருவை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பார். உங்க ராசிக்கு தனஸ்தானம் 2ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார் இல்லையா? அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 4ஆம் இடத்தை விட்டு சனி போயிடுவார் மார்ச் மாசம் இங்க மீனத்துக்கு. இதுவரை நமக்கு இருந்த பிரச்சனையினுடைய விடிவு காலம் மார்ச்சுக்கு அப்புறம் மாறுது. மார்ச்சுக்கு அப்புறம் நாம எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றி தான். 8ல குரு இருக்காருன்னு பயப்படாதீங்க. அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம். பார்வை செய்யறாரு இல்லையா? இதுவரைக்கும் 7ல உட்கார்ந்து ஒன்னும் பண்ணல, காரக பாவம் ஆசிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. நமக்கு ஒரு பெருசா ஒன்னும் பண்ணல வச்சுக்கிறதுக்கு. இடப்பெயர்ச்சி, இடமாற்றம், தொழில் மாற்றத்தை தந்தாரு. அதுலயே ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா? ஆனா இந்த சனி 4ல உட்கார்ந்து தடை போட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா? எப்பவுமே செவ்வாய்க்கு சனிப்பாக. 4ஆம் இடம் என்ன? வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம், சுகம், ஆரோக்கியம், ஆனந்தம், அது எதுவுமே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சுகபோகமா 2 பேரும் தூங்கணுமா, அது இல்லை. 2 பேருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தமா இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நம்ம மேல நம்மளே பேசி திட்டி போட்டு இருந்தாலும் ஓடிப்பிட்டான். இப்படி பிரச்சனைலாம் நிறைய வந்திருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் மாறும். மார்ச்சுக்கு அப்புறம் சிறப்பான காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிகம் வெற்றி நடைபெறும். தனுசுக்கு 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்காரு. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்த்தால் அந்த இடத்திற்கு பலம் அதிகம். அப்ப இங்க உங்களுடைய குரு உங்கள் ராசியவே பார்வை செய்கிறார். சிறப்பு தானே? உங்கள் ராசியினுடைய அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தார் தனுசுக்கு. அப்ப 6ஆம் இடம் என்ன? நோய், எதிரி, கடன் எல்லாமே வந்துச்சு. பகை வந்துச்சு, சண்டை வந்துச்சு, உறவுகளுக்குள்ள சிக்கல் வந்துச்சு, பொருளாதாரத்துல கடன் வந்துச்சு. நான் கேட்கிறேன், பணம் தர மாட்டேங்கிறான், என்ன மதிக்க மாட்டேங்கிறான்,
என் மேல மரியாதை இல்லை அப்படிங்கறதெல்லாம் அந்த உறவுகளுக்குள்ள மாமன் மருமக மாமியா பிரச்சனை எல்லாம் நிறைய வந்துச்சு. உறவுகளுக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி பயணிக்க போராட வேண்டியது இருந்தது. அந்த போராட்டத்துக்கான விடிவு காலமா குரு தன்னுடைய ராசியை தானே பார்க்கிறார். சிறப்பு தானே, அதுவே கிடைச்சிருச்சுல, நமக்கு பெருமைக்குரிய விஷயம் தானே இல்லையா? சரி, இந்த குரு உங்களுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தை. அப்ப உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். உங்கள் வீட்டிற்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார் இல்லையா? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுமா இல்லையா? அப்ப தனுசுக்கு இந்த ஆண்டு, இந்த 2025 சிறப்பான பலனை தந்துங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து மகரம். மகரத்துக்கு குரு 5ல இருந்து இப்ப 6க்கு போயிட்டார் சார். ஒரு பயம் வரும் இல்ல, எல்லாருக்கும் உள்ளதானே. இந்த தனுசுக்கு சனி 4க்கு போயிட்டாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்கும் உள்ளதானே. 4க்கு தனுசுக்கு போனாலும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்க்கறதுனால பெரிய பாதிப்பை தராது. ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம். ரைட். மகரம். இந்த மகரத்தை பொறுத்தவரை மகரத்துக்கு 6ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாரே, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயம் இருக்கும். இந்த மகரத்துக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மகரத்துக்கு தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இல்லையா? மகரத்துக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இது எல்லாமே தொழில் ஸ்தானம், தனஸ்தானம், விரயஸ்தானம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும், பயப்பட வேண்டியதில்லை. 6ல குரு இருந்தாலும் சிறப்பு தான். சனி 7.5 சனி, அப்பா 7.5 வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டாருப்பா, சந்தோஷம் ஐயா சாமி, ஏதோ ரிலீஃப் ஆயிட்டேன் உண்டு தானே. சனி மீனத்துக்கு போயிடுவார்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? பயம் இல்லை. நீங்க அடிக்கடி கும்பிட வேண்டிய தெய்வம் பிள்ளையார் தாங்க. விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு ஏதாவது 2 விளக்கு போடுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதத்துல எள் கலந்து காகத்துக்கு வைங்க, மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தரும். ஏன்னா இடச்சி வெளியாயிட்டார் இல்லையா, இவர் பெரிய பாதிப்பு உங்களுக்கு தராதே, அப்ப சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. அதே மாதிரி மகரத்திற்கு முருகனும் நல்ல பலனை தருவார், வீடு வாசலை தருவாரு, மிகப்பெரிய லாபத்தையும் தருவார். அப்ப முருகப்பெருமானை வழிபாடு பண்றது சிறப்பு. அப்ப வாழ்க்கை இனிமையா தானே இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து கும்பம். இந்த கும்பத்தை பத்தி நம்ம சொல்றோம்னா, நான் நிறைய சொல்லியிருக்கேன், அடிக்கடி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். லாபம் இல்லாதவர்களோட பழகாது, தனக்கு லாபம் இருக்குன்னா அவங்கள விடாது. 2வது பாசிட்டிவான இடத்துக்கு போனா அவங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய சேரும், நெகட்டிவான இடத்துக்கு போனா நெகட்டிவ் நிறைய சேர்ந்துடும். அப்படின்னா என்ன? பேய் பிசாசு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா பேய் பிசாசெல்லாம் நம்ம பிடிச்ச அமைக்கும். சாமியை போய் கும்பிட்டே இருந்தோம்னா சாமியுடைய சக்தி நம்ம பிடிக்கும். அப்ப நம்ம எங்க போகணும்? கும்பராசிக்காரவங்க அடிக்கடி கோயிலுக்கு போறத உங்க ஒரு இதா எடுத்துக்கோங்க, சிறப்பாவே இருக்கும். உங்க கும்பத்துக்கு 4ல இருந்த குரு இப்ப 5க்கு போயிட்டாரு, சூப்பர் தானே, அற்புதமான வழி, ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க ராசிக்கு 12 பாக்குறாரு, அதே மாதிரி 9 பாக்குறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான இடத்துலதான் குரு இருக்க. இப்போ உங்களுக்கு ராகு கும்பத்துக்கு வந்துட்டாரு இல்லையா? அப்ப கேது 7ஆம் இடத்துல பாக்குறாரு. பிரச்சனை தானே சார் எங்களுக்கு? சனி போயிட்டாரு, அதை முதல்ல புரியுங்க. 7.5 சனி, சென்ம சனியா இருந்த சனி உங்களை விட்டு விலகி மீனத்துக்கு போயிடுறாரு. அப்ப ராகு வந்துருச்சே சார், உண்மை. சனி சென்மத்திலிருந்து அது போக்கு சனியா போயிட்டார். விரயத்துல 2.5 வருஷம் இருந்து, ஜென்மத்துல 2.5 வருஷம் இருந்து, இப்ப போக்கு சனியா போயிட்டார். அவர் இங்க ஒன்றும் பெரிய பாதிப்பை நமக்கு தரமாட்டார், பயப்பட வேண்டியது இல்லை. இந்த ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அப்ப நீங்க நெகட்டிவான இடங்களுக்கு போறத குறைச்சுக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சு, பிரச்சனை சால்வ். பாசிட்டிவான இடத்துக்கு போங்க, கோவில்களுக்கு போங்க, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை போடுங்க, நல்ல பக்தி பாட்டை கேளுங்க, ஒரு வீட்டை மங்களகரமா வச்சுக்கோங்க, அடிக்கடி ஆலயம் சென்று வாருங்கள், குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும், பிரச்சனை இருக்காது. இந்த ராகு
கேது இருக்கு இல்லையா, இந்த தன்மையை குறைச்சிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுக்கங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறலாம். கடைசியா மீனத்திட்ட போயிடுவோம். மீனத்திட்ட வந்துட்டீங்க சார், ஆனா சென்ம சனி வந்துருச்சே அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். விரயத்துல இருந்த சனி அடுத்த ஜென்மத்துக்கு வருதே மார்ச்ல. நீங்க மீனராசியில சந்திரன் இருக்காரு, அங்க சனி போய் தொட போறாருங்கிற பயத்துல யாருக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் 5, 7, 9 ஏதாவது ஒரு பார்வையா இந்த மீனத்தை பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் 7.5 சனி ஒண்ணுமே பண்ணாது. பயப்படாதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல, அதுல 5ஆம் பார்வையாவோ 7ஆம் பார்வையாவோ 9ஆம் பார்வையாவோ குரு பகவான் பார்த்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. அப்படின்னா என்ன? உங்க பிறப்பு ஜாதகத்துல கடகத்துல குரு இருந்தோ, கன்னியில குரு இருந்தோ, விருச்சிகத்துல குரு இருந்தோ இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த மீனத்தை பார்ப்பாரு. அப்ப 7.5 சனிய இது போய் பார்த்தா தர்ம கர்மாதி யோகமா மாறிடும். அப்ப இது யோகமா மாறிடும், தோஷமா மாறாது. அப்ப இந்த 7.5 சனிங்கிறது பெரிய பாதிப்பை உங்களுக்கு தராது. பயப்படாதீங்க. இதுவரைக்கும் இருந்த விரயங்கள் கூட இனி குறையும். அப்ப சூப்பரா தானே இருக்கும். உங்க ராசியினுடைய அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்காரு இல்லையா? இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி உங்க ராசிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். இதுவரைப்பட்ட அசிங்கம், அவமானங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வருத்தங்கள் முடிவுக்கு வந்துடும். 10ஆம் இடத்தை பார்ப்பார். உங்க தொழில் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்ப்பார். தேவையற்ற விரயங்கள் இருக்காது. அப்புறம் சிறப்பு தானே. நீங்க இப்ப கும்பத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த இது வர்றாரு சொல்றோம் இல்லையா, ராகுவ குரு பாக்குறாரு. பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. 7.5 சனி உங்களை குருவே பார்க்கல, சனி இங்க உட்கார்ந்து இருக்காரு மீனத்துல. எந்த வகையிலும் எங்களை குரு பார்க்கல சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க இந்த ராகு போய் உங்க ராசியில இருந்து 12க்கு போயிடுச்சு, பயப்படாதீங்க. குரு அங்கிருந்து பாக்குறாரு, பெரிய பாதிப்பை தராது. அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சனிக்காக மட்டும் சொல்றேன். உங்க சனிய உங்க ஜாதகத்துல இருந்து எந்த வகையிலையும் குரு பார்க்கல, பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னா நீங்க சனிக்கிழமை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் செய்யுங்க. காலையில 6 to 7 மணிக்குள்ள ஒரு இரும்பு சட்டி வாங்கி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய் 3 ஊத்தி கருப்பு சிகப்பு வெள்ளை நூல்ல ஒரு திரியா சுத்தி திரிச்சு ஒரே திரியா போட்டு காலையில சனிக்கிழமை 6 to 7 மணிக்குள்ள சனி ஊர்ல விளக்கு போட்டு உங்க எல்லாருடைய தலையையும் சுத்தி உங்க வீட்டுக்குள்ளேயே மேற்கு பக்கத்துல வச்சிருங்க. அன்னைக்கு ஃபுல்லா எரியட்டும். சாயந்தரம் எடுத்து கொண்டு தண்ணிக்குள்ள போங்க. இதை 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ஜெம்ம சனி மீனத்தை ஒரு பாதிப்பையும் தராது. அப்புறம் என்ன, வாழ்க்கை இனிமை தானே. மகிழ்ச்சி, மரியாதை, சந்தோஷம், ஆனந்தம் கண்டிப்பா நினைச்சிருக்கும். கண்டிப்பா நீங்க சிறப்பா இருப்பீங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இனிமே அடுத்தடுத்த பதிவுகள் தனித்தனியா போட பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். நன்றி. உங்கள் அனைவரோடும் பயணிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பெருசா சொன்னா ரொம்ப பெருசா சொல்ல வேண்டியிருக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இந்த பதிவும் உங்களுக்காக நைட்ல பதிவு பண்றேன். டைம்ல வெளியில போயிட்டு வந்துட்டு சரி நம்ம வீடியோவே நான் இன்ன வரைக்கும் பதிவு பண்ணி போட முடியல. சும்மா கடையில உட்காந்து லைவ்ல போட்டுட்டே இருக்கேன். இதுக்காகவாவது பதிவு பண்ணுவங்களுக்காக பதிவு பண்ணேன். கரெக்டா இது பாருங்க, நைட்டு 11:30 ஆக போகுது. நான் இப்ப பேசிட்டு இருக்க டைம். ஆனா இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. கண்டிப்பா இது நாளைக்கு கழிச்சு அப்டேட் பண்ணிடுவோம். உங்க எல்லார்ட்டும் என்ன சொல்றேன்னா, இந்த மறுபடியும் சொல்றேன், நேற்று கூட ஒரு இது போடுறேன், இந்த ராசி பலன் மட்டுமே உங்களுக்கான முடிவு அல்ல. இது 10% 20% தான் வேலை செய்யும். இதுதான் சொல்லி இதையே தீர்மானிக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திகள் இருக்கு, அதுதான் உங்களை தீர்மானிக்கும். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் யோகமான திசை வராத போது யோகம் கிடைக்காது இல்லையா? உங்க ஜாதகத்துல கோச்சாரத்துல சனியோ குருவோ நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாலும்
உங்க ஜாதகத்தில் யோகமான தசா புத்திகள் நடக்காத போது இது வேலை செய்யாது. ஆகையினால இந்த கோச்சாரம் என்பது 10% 20% தானே தவிர உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, தசா புத்திகள் என்ன நடக்கிறது, அதை பார்த்து உங்கள் பலனை தீர்மானியுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக அதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. நிறைய உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி.